கோ படத்திற்கு சிக்கலை கொடுப்பாரா உதயநிதி? விஜய் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கும் திரைப்படம் கோட். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி நடிக்கிறார். இவர்களுடன் இணைந்து ஸ்னேகா, லைலா, பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் போன்ற பல முக்கிய பிரபலங்களும் நடிக்கின்றனர். படத்திற்கு இசை யுவன் சங்கர் ராஜா. படத்தின் சிங்கிள்கள் வெளியாகி ரசிகர்களிடம் ஓரளவு வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில் மூன்றாவது சிங்கிளும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் கோட் படத்தின் டைட்டில் பிரச்சனை ஒன்று கிளம்பி இருக்கிறது. இதுவரை வெளியான எல்லா போஸ்டர்களிலும் கோட் என்றே குறிப்பிடவில்லை. அதன் முழு அர்த்தமான கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்றே குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அதற்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்கிறது. ஏற்கனவே கோட் என்ற பெயரில் யாரோ ஒருவர் தலைப்பை பதிவு செய்து வைத்திருக்கிறார்களாம். அவர் இந்த தலைப்பை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாரா, இல்லை இவர்கள் கொடுத்த தொகை போதவில்லையா என்று தெரியவில்லை. கோட் என்பதை இவர்கள் பயன்படுத்த தயங்குகிறார்களாம். அதனாலேயே முழு பெயரை வெளிப்படுத்தி வருகிறார்கள். விஜயின் அரசியல் வருகை நேரடியாக உதயநிதி ஸ்டாலினின் அரசியல் பயணத்துக்கு எதிர்ப்பாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு திமுக உதயநிதி ஸ்டாலினை பிரதானப்படுத்தி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என நினைத்திருந்த நேரத்தில் விஜய் அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார். இதனால் விஜய் விசஸ் உதயநிதி என 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்குமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேலும் கோட் படத்திற்கு சில சிக்கலை உருவாக்க வாய்ப்பிருக்கிறதாம்.